Taste the Daily. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான ஆயுத சண்டை ஒரு வழியாக முடிவுக்கு வந்திருக்கும் நிலையில் மற்றொரு அண்டை நாடான வங்கதேசத்திடம் வர்த்தக சண்டை துவங்கி இருக்கிறது. வங்கதேசத்தை ஷேக் ஹசீனா ஆட்சி செய்தவரை இந்தியாவுடனான நட்புறவை தொடர்ந்து வலுப்படுத்தி வந்தார். உள்நாட்டு போரால் ஷேக் ஹசீனா ஆட்சி வீழவே தற்போது அந்த நாட்டை முகமது யூனுஸ் வழிநடத்தி வருகிறார். தொடக்கத்தில் இருந்தே இந்திய பொருட்களின் இறக்குமதிக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வந்த முகமது யூனுஸ் சீனாவிடமும் நெருக்கம் காட்ட துவங்கினார். கடந்த மார்ச் மாதம் சீனா சென்ற அவர் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் கடல் பகுதியை அணுக முடியாத அளவிற்கு நிலத்தால் சூழப்பட்டுள்ளது என்று கூறிய கருத்து சர்ச்சையானது. இந்தியாவின் பிராந்திய இணைப்பை குறைத்து மதிப்பிடுவதைப் போல முகமது யூனுஸின் கருத்து உள்ளது என மத்திய அரசு கருதியது. அது தவிர 2.1 பில்லியன் டாலர் மதிப்புடைய முதலீடுகள் மற்றும் ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களும் சீனாவிடம் கையெழுத்தானது. காலம் காலமாக பின்பற்றப்பட்டு வந்த வங்கதேசத்தின் பிராந்திய நிலைப்பாட்டை முகமது யூனுஸின் இடைக்கால அரசு மாற்றியது இந்தியாவிற்கான சவாலாக பார்க்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு கடைசி சில மாதங்களில் இருந்து தொடர்ச்சியாக இந்திய பொருட்கள் மீது கட்டுப்பாடுகளை வங்கதேசம் விதிக்க தொடங்கியது. தரை வழியாக மேற்கொள்ளப்பட்டு வந்த இந்திய பின்னலாடை நூல்களின் இறக்குமதிக்கு கடந்த ஏப்ரல் மாதம் கட்டுப்பாடுகளை விதித்தது வங்கதேசம். அதைத் தொடர்ந்து அரிசி, காகிதம், மீன், புகையிலை பொருட்கள், பவுடர் பால் உள்ளிட்ட பொருட்களின் இறக்குமதிக்கும் கடும் கட்டுப்பாடுகளை விதித்தது. வங்கதேசம் வழியாக செல்லும் இந்திய சரக்குகளுக்கு போக்குவரத்து கட்டணமும் விதிக்கப்பட்டது. அது தவிர இந்திய பொருட்களை கடுமையான சோதனைக்கு உட்படுத்தி சரக்குகளை கொண்டு செல்வதில் தாமதத்தையும் ஏற்படுத்தி வந்துள்ளனர். இது இந்திய ஏற்றுமதியாளர்களை கடுமையாக பாதித்தது. வர்த்தக விஷயத்தில் இந்தியாவிற்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வந்த வங்கதேசத்திற்கு பதிலடி தந்திருக்கிறது மத்திய அரசு. ரெடிமேட் ஆடைகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், பிளாஸ்டிக் பொருட்கள் உள்ளிட்டவைகள் வங்கதேசத்தில் இருந்து தரை வழியாக இந்தியாவிற்கு கொண்டு வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த பொருட்களை குறிப்பிட்ட 2 துறைமுகங்கள் வழியாக மட்டுமே இந்தியாவுக்கு இறக்குமதி செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசு கட்டுப்பாட்டை விதித்திருக்கிறது. ஆண்டுக்கு 616 பில்லியன் டாலர் மதிப்பிலான ரெடிமேட் ஆடைகளை இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்து வருகிறது வங்கதேசம். இதில் பெரும்பகுதி தரை வழியாக இறக்குமதி செய்யப்பட்டு வந்த நிலையில் மத்திய அரசின் தடையால் ரெடிமேட் ஆடைகள் ஏற்றுமதியில் வங்கதேசம் கடும் பாதிப்பை சந்திக்கும் என கூறப்படுகிறது. வட மாநிலங்களில் இருந்து வடகிழக்கு மாநிலங்களுக்கு விரைவாக பொருட்களை கொண்டு செல்ல வங்கதேசத்தை சார்ந்திருக்கும் நிலை இருக்கும் நிலையில் அதற்கு தீர்வு காண கலடன் பலவகை மாதிரி போக்குவரத்து திட்டத்தை மத்திய அரசு முன்னெடுத்து வருகிறது. இந்த திட்டம் 2030ஆம் ஆண்டுக்குள் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில் இது செயல்பாட்டுக்கு வந்தவுடன் வங்கதேசத்தை சார்ந்திருக்கும் நிலை குறையும் என்றும் நம்பப்படுகிறது. இந்தியா வங்கதேசம் இடையில் வர்த்தக ரீதியிலான பதற்றம் அதிகரித்திருக்கும் நிலையில் இதை தணிக்க இரு நாடுகளும் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க உள்ளன? இல்லை, இந்த வர்த்தக போர் மேலும் அதிகரிக்கும் வகையில் நடவடிக்கை இருக்குமா என்ற கேள்விகள் தவிர்க்க முடியாததாக மாறியிருக்கிறது. Taste the Daily.